ஹாய். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சைல்ட் மனி பேக் பிளான் அத பத்தி தான் பார்க்க போறோம். இது சில்ட்ரன்ஸ்க்கான பாலிசி. ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சில்ட்ரன்ஸ்க்கான பாலிசிலருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இப்ப சில்ட்ரன்ஸ்க்குனா பார்த்தீங்கன்னா, ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதுவும் கம்மியான ஒரு பிரீமியம்லே. பிரீமியம்னா நம்ம எவ்வளோ குடுக்குறோம் அப்படிங்கிறது. அதிலேயே நமக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் தராங்க. அதுவும் இல்லாம சில்ட்ரன் தான் இப்ப பார்த்தீங்கன்னா, வரப்போற காலங்கள்ல ரொம்ப பண மதிப்பு தான் ரொம்ப வந்து குறைவா இருக்கிற மாரி இருக்கு. அவங்களுக்கு வரப்போற காலங்கள்ல நல்லாவே அது வந்து உதவும். ஒரு கார் வாங்குறாங்களா, இல்ல ஒரு பைக் வாங்குறாங்களோ, ஒரு வீடு அந்த மாரி இல்ல படிப்புக்கு செலவோ, அது கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல கல்யாண செலவு, பெண் குழந்தைங்கன்னா, அந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் தேவைப்படுது. ஆ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கம்மியான பிரீமியம்ல ஹை அமௌண்ட்ல ரிட்டர்ன்ஸ் தராங்க. ஸோ அவங்களுக்கு போறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ அதத்தான் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஏஜ் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் சில்ட்ரனுக்கு லோ பிரீமியம்லயே ஹை ரிட்டர்ன்ஸ் தராங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப எல்ஐசில நமக்கு சைல்ட் மனி பேக் பிளான் இதுல வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாலிசியும் பார்த்துடலாம். இன்னும் வரப்போற வீடியோல இன்னும் 2 பாலிசியும் போடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்றேன். அதுல பார்த்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸும், அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட்டா அக்யூரேட்டா அந்த அமௌண்ட் தான் நீங்க பாலிசி போட்டாலுமே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னாடி சில டிப்ஸும் மட்டும் சொல்லிர்றேன். அதையும் கேட்டுக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தையோட ஏஜ நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். அந்த குழந்தையோட ஏஜ வச்சுமே வந்து பாலிசியோட ரிட்டர்னும், நம்ம கட்ட போற பிரீமியமும் மாறும். அதே மாரி நீங்க சில விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாலிசிக்கு போறதுக்கு முன்னாடி. இது ஏஜென்ட் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இல்ல. நானே ஒரு ஏஜென்ட் தான். பட் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சம் அஷ்யூர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் ஒரு 1,20,000 போட்டிருக்கேன். இப்ப இங்க சம் அஷ்யூர்ட்ங்கிறது நீங்க கட்டப் போற மொத்த தொகை. இதுதான் நீங்க கட்டப் போற மொத்த தொகை. இதுக்குள்ள தான் கட்டுவீங்க. இல்ல இதோட ஒரு கொஞ்சம் ஒரு 40,000, 50,000 இன்கிரீஸ் ஆகும். அவ்வளவுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப சம் அஷ்யூர்ட்ங்கிறது 1,20,000 போட்டிருக்கேனா, இப்ப எத்தன வருஷம் நீங்க கட்டப் போறீங்க அப்படிங்கிறத வந்து பிரீமியம் பேமெண்ட் இயர்ஸ் சரிங்களா? பிரீமியம் பேமெண்ட் இயர்ஸ் வந்து ஒரு 12 வருஷம் போட்டிருக்கேன். 12 வருஷம் போட்டிருக்கேன். இப்ப நீங்க எத்தன வருஷத்துல இந்த பாலிசி நீங்க எடுக்கப் போறீங்க அப்படின்னா, அது பேர் வந்து டெர்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க 12 வருஷத்திலேயே கட்டுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இது டெர்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப நீங்க வந்து 12 வருஷத்துல வருஷமா கட்டுனீங்கன்னா, இயர்லி வந்து நீங்க 10,000 கட்டுவீங்க. ஸோ ஓகேங்களா? இத நீங்க வந்து இயர்லியா கட்டினாலும் சரி, மந்த்லியா கட்டினாலும் சரி, ஹால்ஃப் இயர்லியா கட்டினாலும் சரி, ஆர் குவார்ட்டர்லியா கட்டினா சரி. நமக்கு நெறைய மோட்ஸ் இருக்கு கட்டுறதுக்கு சில்ட்ரனுக்குமே. சில இதுல தான் சிங்கிள் பிரீமியம் கட்டுற மாரி இருக்கு. ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் ஒரு தடவ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது ஒரு அக்யூரேட்டான எக்ஸாம்பிள். அந்த அமௌண்ட் தான் பாலிசிலயுமே இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க எல்ஐசில. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப அதுக்கு போகலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ல போயிரலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ராஜுன்னு வச்சுக்கிறேன். இப்ப ராஜுங்கிற பையன், அந்த பையனுக்கு தான் பாலிசி போடுறாங்க. ஸோ அவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏஜ் வந்து அவனுக்கு 3. இப்ப அவனுக்கு எவ்வளோ ப்ரோ வந்து அமௌண்ட்ல வந்து போடுறாங்க பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சம் அஷ்யூர்ட்ங்கிறது என்ன உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் முன்னாடியே டிப்ஸ்ன்னு சொல்லி. சம் அஷ்யூர்ட் வந்து 10,00,000 அப்படிங்கிறது போடுறாங்க. ஓகேங்களா? அது போக வந்து எவ்வளோ வருஷம் கட்டுறாங்க? அதாவது எத்தன வருஷம் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் பேமெண்ட் எழுதியிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு வந்து 22 இயர்ஸ் கட்டுறாங்க. சரிங்களா? அப்ப அவன் எத்தன வருஷத்துல எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேர்ம்ங்கிறது தான் எப்ப எடுக்கிறோங்கிறது 22 வயசுல சாரி 25 வயசுல அந்த பையன் எடுத்துக்கலாம். அதாவது 22 வருஷம் கட்டுறோம். 22 வருஷம் கட்டி முடிச்ச உடனே அந்த பையன் வந்து எடுத்துக்கலாம். சரி நீங்க ஏன் ப்ரோ சம் அஷ்யூர்ட் வந்து இந்த அளவுக்கு இவ்ளோ பெருசா போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் எப்பவுமே ஹையா இருந்தா தான் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி ஓகேங்களா? இப்ப சம் அஷ்யூர்ட்ங்கிறது வந்து ஹையா இருக்கும்போது தான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லாருக்கும். ஏஜ பொறுத்து டிஃபர் ஆகும். அதையும் ஒரு செக் பண்ணிக்கங்க. ஸோ இயர்லியா நம்ம எவ்வளோ ப்ரோ பே பண்ணணும்? இப்ப 22 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இயர்லியா நீங்க எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ ஒரு 15,405 இதுதான் நீங்க வருஷம் கட்டப் போறது. இதுக்கு வந்து 4.45 ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் நான் இந்த அமௌண்ட்டே போட்டிருக்கேன். அக்யூரேட்டான அமௌண்ட். ஸோ செகண்ட் இயர் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்க எவ்வளோ கட்டுவீங்கன்னா 4,319 இதுதான் நீங்க வந்து கட்டுவீங்க. இதுக்கு வந்து 2.25 ஜிஎஸ்டியா குறைஞ்சிருக்கும்.
ஏன் ப்ரோ குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது பாலிசிய பொறுத்து எல்லா பாலிசிலயுமே இப்பலாம் வந்து செகண்ட் இயர்லேருந்து அடுத்து கெட்ட போற வருஷம் எல்லாமே குறைஞ்சிரும். மொத வருஷம் மட்டும் தான் நீங்க 4.45 நீங்க ஓகேங்களா? அப்போ மொத்தமா நான் எவ்வளோ ப்ரோ சம் அஷ்யூர்ட் கட்டுவேன் 22 வருஷம்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா நீங்க எவ்வளோ கட்டுவீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட்ங்கிறது வந்து 10,86,104 இதுதான் நீங்க டோட்டலா கெட்ட போற அமௌண்ட் ஓகேங்களா? சோ எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கெட் அப்படின்னு போடுறேன். நீங்க உங்களுக்கு கிடைக்க போற ரிட்டர்ன்ஸ் 21,40,000 பரவாயில்லை ப்ரோ. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஏஜ் வந்து 3 தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து 25வது வயசுல அந்த இத எடுத்துருவான். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுச்சு, எவ்வளோ கட்ட போறீங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஓகே. இப்ப ப்ரோ எனக்கு வந்து இந்த வந்து நீங்க எடுக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு 25வது வயசுல தான் கிடைக்குது. எனக்கு இடையில ஒரு அமௌண்ட் வேணும். ஒரு படிப்புக்கோ, ஒரு ஏதோ செலவு இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா, இந்த பிளான பொறுத்தவரைக்கும் நீங்க 18த் ஏஜ் அப்படின்னு ஆகும்போது உங்களுக்கு 2,00,000 தருவாங்க. அது போக 20த் ஏஜ் ஆகும்போதும் இந்த 2,00,000 தருவாங்க. அது போக 22 ஆகும்போதும் இந்த 2,00,000 தருவாங்க. டோட்டலா உங்களுக்கு வந்து 6,00,000 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தெரியுது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப அப்ப இதுல வந்து சேர்த்து போனஸ் மாரியா ப்ரோ? இல்லன்னா வந்து இது வந்து இன்க்ளூட் ஆயி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 21,40,000 தான் இது இன்க்ளூட் ஆயி எடுத்து தராங்க உங்களுக்கு. ஒரு பினான்சியல் சேஃப்டிக்கு இது வந்து உங்களுக்கு எடுத்து தராங்க. ஸோ மிச்சம் உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ன்னு போட்டு சும்மா இது போடுறேன். 15,40,000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எப்ப தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜுங்கிற பையனுக்கு ஏஜ் எப்ப 25 ஆகும்போது 25ல உங்களுக்கு வந்து 15,40,000 தந்துருவாங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா, அந்த பையனுக்கு வந்து 18த் ஏஜ்ல ஒரு ஒரு 6,00,000 ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெனிஃபிட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. 22 இயர்ஸ் நீங்க கட்ட போறீங்க. அப்புறம் வந்து நீங்க எடுக்க போறீங்க. ஆனா, இது வந்து 3வது ஏஜ் மட்டும் தான். இதே வந்து ஏஜ் 5 ஆச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி பிரீமியம் மாறும். இங்கேயும் மாறும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு உங்களுக்கு ஓவரால் இந்த எக்ஸாம் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸாக்ட் பாலிசிங்க. இந்த பாலிசி இந்த ஏஜ் போட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தான் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன 2, 3 விஷயங்கள் சொல்றேன். அத மட்டும் நீங்க கேட்டா உங்களுக்கு போதும். ஸோ லாஸ்ட்டா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தையோட ஏஜ் பார்த்துக்கங்க. இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும். ஏஜ் பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் நீங்க வருஷத்துக்கு இவ்வளவு தான் உங்களால கட்ட முடியுமாங்கிறத பார்த்துக்கங்க. இப்ப 50,000 தான் உங்களால வந்து கட்ட முடியுமா, அதுக்கேத்த மாரி கட்டுங்க. அதுக்கேத்த நல்ல ரிட்டர்ன்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு பாலிசி எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப உங்களுக்கே வந்து ஒரு பாலிசி எப்படி எடுக்கிறது? இதுதான் சம் அஷ்யூர்ட் அதுதான் டெர்மாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில்ட்ரனுக்கு இதுதான் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து இன்னும் 2 பாலிசி இருக்கு சில்ட்ரனுக்கு. நான் அதையும் போஸ்ட் பண்றேன். வேற எதுவும் உங்களுக்கு பாலிசி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கமெண்ட் பண்றது வந்து எனக்கு வந்து பாலிசி பத்தி இன்னும் வேற அட்வைஸ் வேணும். நீங்க பெர்சனலா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க, அதுக்கும் நான் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்றேன் உங்கள. முடிஞ்ச அளவுக்கு நான் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றேன். ஸோ நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொன்னும் தான் நான் இந்த பாலிசி எடுத்து பேசலாமா? இல்ல உங்களுக்கு ஏதோ டவுட்னா நான் கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க் யூ.